ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 50 டேஸ் ஸ்டடி பிளான் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 50 டேஸ் ஓகேங்களா, இந்த 50 டேஸ் வந்து உங்களுக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்ற மாதிரி 3 ஃபேஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது 1 to 20 டேஸ் என்ன பண்ணணும், 21 to 35 டேஸ், நெக்ஸ்ட்டு 15 டேஸ் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த 15 டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் 1ல் வந்து நீங்கள் நல்லா வந்து இந்த என்ன சொல்கிறது, பில்டிங் வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கணும். அதாவது பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கணும்னா பில்டிங் வந்து வீக் ஆகிடும் ஓகேங்களா. அதனால் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த டே 1 to 20 வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபவுண்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம இந்த 4 கிளாஸ் முடிச்சிருப்போம். டே 1 to டே 4 வந்து 4 கிளாஸ் முடிச்சிருப்போம் ஓகேங்களா. இந்த 4 கிளாஸில் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அதாவது ஒவ்வொரு கொஷின்ஸுமே வந்து எப்படி கேட்குறாங்க அது பற்றின நாலேஜ் வந்து இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸில் எந்த மாதிரி இங்கிலீஷ்லேருந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றது இந்த 4 டேஸ் கிளாஸில், அதே மாதிரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ண மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட்டு 20 டேஸ் இருக்குங்கள, இந்த நெக்ஸ்ட்டு 20 டேஸ் உங்களோட ரிசர்ச் எதில் நோக்கி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபவுண்டேஷன் பில்டிங்கில் என்னென்ன பிளான் கொடுத்துருக்கணும் அதை வந்து நீங்கள் இன்னும் டெப்த்தாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் இந்த fill in the blanks with the right answer அப்படின்ட்டுலாம் இருக்கும். உங்களுக்கு appropriate answer அப்படின்ட்டு இருக்கும். சில இதெல்லாம் எப்போ நீங்கள் போட முடியும் அப்படின்னா, கெஸ் பண்ணி போட முடியும் அப்படின்னா, உங்களுக்கு இது வெக்காபுலரிஸ் நிறைய தெரியணும் ஓகேங்களா. வெக்காபுலரிஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. இந்த கிராமரில் இருக்க டீட்டெயில்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து அந்த கொஷின் பேப்பரை வந்து அப்ரோச் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, நவுன், ப்ரனவுன், சப்ஜெக்ட், வேர்ப், அக்ரிமெண்ட், இதுலேயே வந்து வேர்ப் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டென்ஸு, ப்ரெப்போசிஷன், ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மைனர், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜங்ஷன், சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ். டெய்லியும் இந்த 20 டேஸ் வந்து டெய்லியும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 25 சினோனிம்ஸ், 25 ஆன்டனிம்ஸ். ஸோ இப்படி 25 சினோனிம்ஸ், 25 ஆன்டனிம்ஸ் டெய்லியும் நீங்கள் 20 டேஸ் நீங்கள் படிக்கும்போது ஒரு 500 சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 500 நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங் அப்படின்ட்டு தெரியும் போது நீங்கள் இதை எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நத்திங் பட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஒரு வேர்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, அதுதான் இது. இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஓகேங்களா, அதுவும் வந்து இந்த 25 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் 20 கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், மிஸ்பெல்ட் வேர்டு, கிளாஸ் டெஸ்ட்டோட பேசிக். நான் இப்போ நேற்று உங்களுக்கு 3 கொடுத்துருப்பேன். அந்த 3மே வந்து உங்களுக்கு பேஸ், ரொம்ப மினிமலான ஒரு பேசேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா. அதே மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு நம்ம இதுவும் நம்ம பார்த்தோம். எரர் ஸ்பாட்டிங்கோட ரூல்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி கிராமர் பேஸ்டு fill in the blanks நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி மிக்ஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் வந்து ஈச் டாப்பிக்லேருந்து பார்க்கணும். கிளாஸ் டெஸ்ட் வித் ஸ்பாட் த எரர் ப்ராக்டிஸ் பண்ணணும். மினி மாக் டெஸ்ட் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம மினி மாக் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு உண்டான பிளான் ஓகேங்களா. இந்த டே பிளானும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டே பிளானும் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஒரு நாளைக்கு என்னென்னலாம் நம்ம படிக்கலாம், அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அது மாதிரி டே பிளானும் போட்டிருக்கேன் நான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோன்னா அட்வான்ஸ் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்க அட்வான்ஸ் ஓகேங்களா, அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்ப்போம். அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லேயே வந்து இன்னும் எந்த மாதிரியானலாம் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க,
ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, வெக்காபுலரியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின், சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம அந்த நெக்ஸ்ட் டேஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி கிராமர் எக்ஸசைசஸ், மிக்ஸ்டு கிராமர் எக்ஸசைசஸ், அதுக்கப்புறமா லாங் காம்ப்ரிஹென்ஷன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் டெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 4-5 சென்டென்ஸ் பேராகிராஃப் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் லாங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா அதே தான் மிஸ்பெல் வேர்ட், இது எல்லாமே ப்ராக்டிஸ். அங்கே தெரிஞ்சுப்போம், இங்கே ப்ராக்டிஸ்னால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிஸ் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் கிளாஸ் டெஸ்ட்லேயே லெவல் 2க்கு போவோம். லெவல் 2 வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு பேசேஜ்லாம் கொடுத்து நம்ம பார்க்குறது. அதே மாதிரி வெக்காபுலரி 100 வெக்காபுலரி வேர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வெக்காபுலரி அப்படின்றது வந்து நம்ம சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸில் படிக்கும்போதே நிறைய வெக்காபுலரிஸ் வந்து நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா? அதுவே வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு கை கொடுக்கும் நம்மளுடைய கான்செப்ட் வந்து போடுறதுக்கு. அதுக்கப்புறமா இடியம்ஸ் அண்ட் ஓடபிள்யூஎஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஓடபிள்யூஎஸ்ன்னு போட்டிருக்கேன். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் நிறைய நம்ம எழுதுவோம். அதுவும் இந்த வாட்டி செகண்ட் ஃபேஸில் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது 25 கொஷினுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ரெடி ஆகிடணும். ஓகேங்களா? அந்த டைமில். ஸோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ், எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் வந்து டவுனாக இருக்கீங்க அந்த ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நீங்கள் அதிகத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் நெக்ஸ்ட்டு 15 days. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரிவிஷன் தான் ஃபேஸ் 3. ஓகேங்களா? ஃபேஸ் 3 வந்து ஃபைனல் ரிவிஷன். இந்த ஃபேஸ் 3ல் தான் வந்து உங்களுக்கு நிறைய இப்போ வந்து 2022, 2023, 2024 உடைய ஃபுல் செட் பேப்பர்ஸ் எல்லாமே நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன். அது நிறைய நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த செட் பேப்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் நம்ம ஒரு செஷன் நடத்தும் போதும் இருக்கிற இதில் வந்து டைமில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இது ஆக மொத்தம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் பேசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது, கொஷின் பேப்பர் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த 15 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நான் சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல் செட்டு, ரிவிஷன் என்னென்னலாம் நீங்கள் இப்போ அந்த 35 days நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் இங்கே. அதுக்கப்புறமா எரர் ஸ்பாட்டிங் மாரத்தான் கொஷின்ஸ் மாதிரி நான் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் கொடுப்பேன். அதை நீங்கள் பண்ணணும். கிளாஸ் டெஸ்ட்டு எல்லாமே. ஓகேங்களா? மிஸ்டேக் அனாலிசிஸ், என்னென்னலாம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 15 days வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன், இதுதான் ப்ராக்டிஸ் தான் வந்து அந்த டைமில் வந்து ஃபேஸ் 3ல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரியே நம்ம போவோம். என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அன்றைக்கி என்னென்னலாம் என்னால் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அது அப்படியே நான் உங்களுக்கு வந்து அனுப்பிட்டே இருப்பேன் நம்மளுடைய டெலகிராம் சேனலில். ஓகேங்களா? ஸோ இப்போயும் வந்து நான் ஒரு டே முடிக்கும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன், ப்ராக்டிஸ்க்கு வந்து ஒரு PDF உங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ நமக்கும் ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. நானும் ஒரு டே பிளான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இதை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போவோம். சரிங்களா? ஸோ இப்போ டே பிளான் பாருங்கள். ஃபஸ்ட்டு டே என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா செகண்ட் டே, தேர்ட் டே. இப்போ இன்றைக்கி வந்து August 3. ஓகேங்களா? இது August 3. நாம் இப்போ இந்த 3 days வந்து August 3 to September 3 வரைக்கும் September 23. ஓகேங்களா? அதான் 50 days. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 20th ஸ்லாட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். நம்ம வந்து இந்த 2 நாள் பார்த்துக்கலாம். இந்த 2 நாள் வந்து எதுலையாச்சும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேங்களா? September 20 வரைக்கும் தான். பட் 2 நாள் எதுலையாச்சும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாலிடாக வந்து நமக்கு 50 days கிடைக்கும். ஓகேங்களா? அதை கோப்பப் பண்ணி நம்ம இந்த 50 days பிளானை அழகாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். புரியுதுங்களா?
ஓகே. ஸோ நான் இன்னிலேருந்தே வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? டே 1க்கு உண்டான ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோ ஓவர்வியூ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நவுனோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? நவுனில் என்ன மாதிரி நவுன்ஸ் இருக்குது அது எல்லாமே நான் போட்டுட்டு அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் இங்கே வந்து நான் ப்ராக்டிஸ் கொஷின் 13 கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலேயும் வரலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? 30 கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலேயும் வந்து நான் ப்ராக்டிஸ் கொஷின் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேஸை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷினை வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும், ஈஸியாக வந்து அதை நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டே வைஸ் பிளானோட இந்த பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். டே வைஸ் பிளான் வந்து பாருங்கள் எப்படி நம்ம போக போகிறோம். 1லேருந்து 50 நாள் வந்து நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக டே வைஸ் பிளான் நான் போட்டிருக்கேன். இதுபடி உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எத்தனை மார்க் டெஸ்ட் வந்து என்னால் வைக்க முடியுமோ அத்தனை மார்க் டெஸ்ட் வச்சு உங்களை வந்து பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ இது பிலீவ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் நிறைய அவுட் சோர்ஸ் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே. நான் ஆக்சுவலி பார்த்தோம்னா நானுமே வந்து இதை உங்களுக்கு கற்றுக்கிட்டு தான், அதாவது இந்த கிராமர் வந்து எல்லாருக்குமே எனக்கு நல்லாவே தெரியும். பட் இது இன்னும் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றும் நானும் அனலைஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ ஃபார் திஸ் 2 months இந்த 2 monthஸில் நம்மளால் என்ன பெஸ்ட்டு நம்ம பண்ணிவிட்டு போக முடியுமோ அந்த பெஸ்ட்டை நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம போனது வந்து ஒரு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு இந்த 4 days நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அகெயின் ஆஃப்டர் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இந்த பிளான் படி நம்ம போகிறது. எனக்குமே வந்து இப்போ நான் ஒரு பிளான் நான் போட்டுட்டேன் இதுபடி நான் கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்குமே அது ஓகே நம்ம பண்ணிட்டோம் இன்றைக்கி உண்டான இது வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஸ்டடி பிளானுடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுபடி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.